சூடான கோழி பிரியாணி ரூபாய் 5. ஆஹா, நம்ம நாட்டுல அரசியல் கட்சிகள் ஊர்வலம் நடத்துறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. எங்க உட்காரலாம்? சேர காணமே. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. தேங்க்ஸ். மெனு கார்டு இருக்காப்பா? என்னது? ஐயோ, ஒரு பிளேட் பிரியாணி கொடு. நல்ல லெக் பீஸா வைடா. ஆமா, வர்றவன்லாம் லெக் பீஸ் கேட்டா நான் எங்க போறது? கோழிக்கு இருக்க 2 கால் தான். இந்த 5 ரூபா அப்படி கொண்டா. என்னடா கால் ரொம்ப சூம்பி போயிருக்குதே, போலியோ அட்டாக்கான கோழியா? யோ, நீ தர்ற 5 ரூபாய்க்கு யானை கலையை வைப்பான். சாப்பிட்டு போயா. சரி சரி, ஓவரா பேசாத. பேனை போட்டு கசகசன்னு வருது. சாரி, நீ பிளாட்ஃபார்ம் கொண்டு மறந்துட்டேன். போன் கடையா? ஆமா ஆமா. சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா. நல்லா தான் இருக்கு, சாப்பிடு. என்ன எண்ணெய் யூஸ் பண்ற? எல்லாம் நல்ல எண்ணெய் தான். நல்ல எண்ணெயா? போதுண்டாப்பா. இந்தா பிஸ்லரி இருக்கா? இல்ல. அக்வாஃபீனா? அக்கா பத்தி பேசுற செருப்பால் அடிப்பேன். ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. டேய் எப்பா, டேய் கொஞ்சம் தண்ணி கொடுறா, கையை மட்டும் கழுவிக்கிறேன்டா. அதோட தொண்டை கட்டிருக்கு போல இருக்கு. என்ன ஒரு மாதிரியா சவுண்ட் வருதே? மூக்க பார்த்து கிண்டல் பண்றியா நீ? அடிக்கிறானே. யோ வாயா. எப்ப விடும்போது அடிக்கடி காக்கான் சவுண்ட் வருதே? என்ன துண்ண? ஆக்சுவலி டுடே மை லஞ்ச் வாஸ். நிறுத்து, என்ன சொல்ற? 5 ரூபா பிரியாணி சாப்பிட்டேன். 5 ரூபா பிரியாணியா? காக்கா பிரியாணி துண்ணா பின்ன காக்கா குரல் வரமா? உன்னி கிருஷ்ணன் குரலா வரும்? காக்காவா? டைமுக்கு இந்த வீட்டுல சாப்பிடவே முடியாது. இந்த வாரு இலைய குளிப்பாடுறது. ஐயோ, சோத்துக்கு ஒரு கும்பிடு வேற. சே, ஏமா பசிக்குதுமா? ஏமா இலைய போட்டு நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், நீ சோத்து உருண்டை தூக்கிட்டு எங்க போற? இன்னைக்கு கிருத்திகடா, முதல்ல காக்காய்க்கு வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். காக்காய்க்கு வைக்கணுமா? அப்புறம் ஏன் வடாங் காயப்படும் போது காக்கா அதை கொத்தி திங்க வந்து அதை விரட்டுறீங்களா? அப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா. சாதா காக்காய சொன்னா அண்டங்காக்காய்க்கு கோவம் வர்றதப்பா. இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி தண்ணியா குடி. இதான் ஜெமினி பிரிட்ஜ். ஜெமினி கணேசன் சார் கட்டினதா இது? யோ சும்மா வாயா. என்ன இது ஒரு டவுட் கேட்க விட மாட்டேங்கிற? இத ஓடுது பார். இதான் நான் சொன்ன புண்ணிய நதி. இதுல குளிச்சேன்னா காக்காவை தின்ன தோஷம் போயிடும். என் ஃப்ரெண்ட் சிவாவை நான் தேடணுமே. முதல்ல குளி, அப்புறம் தேடு. சரி, இந்த ஆற ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் திருப்பி விட்டா 6 போகம் விளையுமே. இங்கதான் நீ குளிக்கணும். ஆஹா, எவ்வளவு பெரிய நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் சிட்டில தண்ணி லாரியை வச்சுக்கிட்டு குறுக்கு மறுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சரி சரி, கழட்டு. கழட்டுறேன். என்ன இது ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குதே? காக்கா கறி தின்னல, உங்ககிட்ட இருந்தா ஸ்மெல் வருது. ஐயோ, அசிங்கமா போச்சே. சரி, நதி ஏன் இவ்வளவு கருப்பா இருக்குதே? அது காக்காவும் கருப்பு, நதியும் கருப்பு இல்லையா? பார், என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்காத. எனக்கு சிட்டில 1000 வேலை இருக்கு. ஏன் சிட்டி பேங்க்ல வேலை செய்றீங்களா? முதல்ல நீ கேட்டுப்பா. கழட்டுறேன். நீ எடுத்துக்கப்பா, நீ எடுத்துக்க. போ குளி. குளிச்சிட்டுமா? முதல்ல சோப்பு ஷாம்பு இல்லாம குளிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சீக்கிரம். ஒரு பேண்ட் சட்டை லாபம். ஐயோ, அட பாவிங்களா, கூவ நதிங்கிறது ஒரு ஹோல்சேல் சாக்கடைன்றத சொல்லாம போயிட்டேடா. எங்கடா இருக்கிற? ஐயோ, என் பேண்ட் சட்டையெல்லாம் உருவிட்டு போயிட்டேடா. பட்டணத்துக்கு வந்து எல்லாத்தையும் உருவிட்டு விட்டாங்க. கடைசியில சாக்கடையில என்ன குளிக்க வச்சிட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டேய் சிவா, நான் மோகன்டா. ஐயோ, உனக்கு நான் எப்படி ஞாபகப்படுத்துவேன்? இந்த பாத்தியாடா, காவிரி ஆத்தக்கரையில இடுப்புல சட்டி தலையில சட்டி. ஆடுறா புரியுதாடா? அப்புறம் ஞாபகம் வரலையாடா? இத பாடுறா. இது வருதாடா உனக்கு ஞாபகத்துக்கு? வருதாடா? இந்த ஊர் ஆனாலும் வெயில் ஜாஸ்தி. வைத்தியம் முடிச்சுட்டு போட்டுருக்கு பாவம் யாரும். அட பாவி, என் உயிர் நண்பனுக்கே என்ன அடையாளம் தெரியாம போயிருச்சே. இனி நான் என்ன பண்ணுவேன்? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டொய்யும். எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஆறுன்னு சொல்லி கூவாத்துல குளிக்க வச்சிட்டா தாயே ஒரு பண்ணாட. தயவு பண்ணி கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கழுவி விடுறியா ப்ளீஸ்? சரி குந்து. Shall I take this metal seat? முதல் வந்து அர்ஜுன் மாதிரி ஆக்கி விட்டார் தாயே. தாயே, கொஞ்சம் ஹாட் வாட்டர் இருக்குங்களா? பரவாயில்ல. மெட்ராஸ்ல தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம். ஊத்து தாயே. கார்பரேஷன் வாட்டரா? ஒரே உப்பா இருக்குது. கடல்ல இருந்து ஸ்ட்ரைட் கரெக்ஷன் போல இருக்குது. சார் தப்பா நினைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆபத்துக்கு பாவம் இல்ல. பயங்கரமா முதுகு அரிக்குது. தேய்ச்சி விட முதுகுல தான், இந்த இடத்துல தான். அப்படிதான். அப்படியே லெஃப்ட். அப்படியே ரைட் வா. கீழே இறங்கி அப்படியே ஒரு யூ டர்ன் போடு. அப்படிதான். நல்லா தேய்ச்சி விடுமா? அழுக்கு போயிடுச்சாமா?
போயிடுச்சு. இந்த பக்கம் போயிடுச்சா? நல்லா போயிடுச்சியா? அந்த பக்கம் போயிடுச்சா? அழுக்கு போயிடுச்சா? போயிடுச்சியாடா? அழுக்கு போயிடுச்சா? அப்புறம் ஏன் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற? கிராஜுவேட் மாடிக்கிறதால தேய்ச்சி கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? ஆ, ஐயோ, அம்மா. மூஞ்சி போறக்கட்டே பாரு. ஐயோ பாவம், தண்ணி ஊத்துனா உனக்கு ரொம்ப திமிர்தான். நீ என்ன பண்ற பாரு. ஐயோ. அடிபட்டு எவ்வளவு நாள் ஆகுது? கொஞ்ச நாள் ஆச்சு டாக்டர். ஏன் டாக்டர், நீங்க பணம் கொடுத்து பாஸ் பண்ணவரா? ஏ பின்ன இங்க அடிபட்டதுக்கு அங்க அமுக்குறீங்களே டாக்டர். அம்மா. ஏதோ கட்டையால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா டாக்டர், அடிச்சது செம்ம கட்டை தான். ஆனா கையில வச்சிருந்த குடத்தை வச்சு அடிச்சிருச்சு. நர்ஸ் உடனே தியேட்டர் ரெடி பண்ணுங்க. தியேட்டரா? டாக்டர் போடுறது போடுறீங்க, நல்ல பாட்டு உள்ள படமா போடுங்க டாக்டர். இப்பெல்லாம் பாட்டு சரியில்லைனா பொம்பளைங்களே வெளியே வந்து தம் அடிக்கிறாங்க டாக்டர். எந்த தியேட்டர்னு வந்து பாரு தெரியும். Mind it. We should be very careful about Okay. this patient. It should be very, very confidential. ஓகே டாக்டர். என்ன டாக்டர், இங்கிலீஷ் பேசி இந்த நர்ஸை கரெக்ட் பண்றீங்களா? இத காட்டலையும் அது பெட்டரா தெரியல. Good. மயக்க மருந்து மிச்சம். என்ன இது, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள மரமெல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க. பைக் ஓடுற சவுண்ட் எல்லாம் கேக்குது. டிரைவிங் தியேட்டர் போல இருக்குது. ஐயோ, என்னடா இது ரோட்ல கொண்டாந்து போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ, இடுப்பு வலி தாங்க முடியலையே. ஐயோ, இடுப்பு வலிக்குதே. யா, என்ன இது? ஐயோ, தலையில வலின்னு போனாக்க இடுப்புல தையல் போட்டு வச்சிருக்காரே டாக்டர். ஆஹா, ஒரு ஜிப்பு வச்சு தச்சிருந்தாலாவது திறந்து பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கலாமே. என்னமோ வெயிட் குறையிற மாதிரி இருக்கு, ஆனா என்னன்னு புரியலையே. என்னத்தான் ஆவறான்னு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டேய், வேலை இல்லாதவனே, இங்க வாடா. என்ன வாடா. இங்க என்னடா இருக்கும்? எங்க? இந்த ஏரியாடா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க இடுப்பு தான் இருக்கு. அட பாவி, திமிர் பிடிச்ச ஊருடா இது. போடா போ. பிரேக் பிடிக்காத தண்ணி லாரியில தாண்டா அடிபட போற நீ. ஐயோ, வலி தாங்க முடியலையே. ஒரு குவார்டர் அடிச்சா நல்லா இருக்குமே. குவார்டர் குவார்டர். ஆஹா, இப்ப தாண்டா எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு கிட்னியை லாவி போட்டீங்களடா. இன்னைக்கு என்னமா டின்னர்? ஏன்டா இப்படி தினமும் குடிச்சிட்டு வர? கிட்னி கெட்டு போயிடும்டா. அம்மா, ஆண்டவனுக்கே தெரியுமா மனுஷன் குடிப்பான்னு. அதனாலதான் ஒரு மூளை, ஒரு இதயம், ஒரு இறைப்பைன்னு படைச்சவன் கிட்னியை மட்டும் டபுளா படைச்சான். ஒன்னு கெட்டு போனாலும் இன்னொன்னு வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யூ டோன்ட் வரிமா. என்னம்மா, பின்னாடி கட்டி போட்டிருந்த எருவு மாட்டை கொண்டாந்து வீட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்க? உங்க அப்பாடா. அப்பா போய் டான்னு மரியாதை இல்லாம சொல்றியம்மா. அவரவர் வாழ்வினில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள், அது ஒரு அழகிய நிலாக்காலம். சிவா, நீ எங்கடா இருக்க? உன்னால நான் இப்படி ஆயிட்டா. கூப்பிட்டீங்களா? உன் பேரு சிவாவா? ஆமா. இது என் சொந்த கதை. போடா. யோ, என்ன அது வெறும் இட்லியா சட்னி கூட இல்லாம தின்னுட்டு இருக்க? டேய், கிட்னியே இல்லாம இருக்கிற சட்னியை போய் பெருசா சொல்றியடா. ஏண்டா டேய், குப்பை தொட்டில போடுறவே சாம்பாரு கெட்டி சட்னி எல்லாம் வச்சாடா போடுவான். உன்னை பார்த்ததுல இருந்தே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற மூடு போச்சு. போடா. ஏன் அறிஞ்ச கொடுத்த நானா தின்னு இருப்பல. இந்த மாதிரி நிறைய பேர் அலையறாங்களா இந்த ஊர்ல. வர வர மூஞ்சி அப்பா மாதிரியே மாறிக்கிட்டு வருது. இதெல்லாம் ஒரு கலராடா. பான் பராக் போட்டு எச்சு திப்பி வச்ச மாதிரி இருக்கு. டாக்டர், நீங்க டாக்டர் தானே? ஆமா டாக்டர், உங்க அசோசியேஷனை தேடிதான் டாக்டர் நான் போய்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்பா? டாக்டர், எவனோ ஒரு போலி டாக்டர்கிட்ட போயிட்டேன். அவன் தலை காயத்தை குணப்படுத்தாம இடுப்புல இருந்து ஒரு கிட்னியை உருவிட்டா டாக்டர். சரி, நீ வண்டியில இரு. ஏன் டாக்டர், இன்னொரு கிட்னியை நீங்க உருவ போறீங்களா? ஐயோ, உனக்கு நியாயம் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன்பா. நியாயம் கிடைக்குமா டாக்டர்? ஏப்பா, நான் ஒரு பெரிய டாக்டர். அது பார்த்தாலே தெரியுது டாக்டர். சரி, நீ முதல்ல வண்டியில இரு. ஏறேன் டாக்டர். ஏசி இருக்குதுல்ல? எல்லாம் ஏசி வேலை செய்தா டாக்டர்? டாக்டர், ஆ? உங்க பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? பிரசாத். டாக்டர் பிரசாத். இது எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குதே. சரி, நீ முதல்ல உள்ள போ. உள்ள ஏறேன் டாக்டர். நீங்க வர்றீங்களா? நான் இல்லாமல. வாங்க டாக்டர், வாங்க. நான் எங்க இருக்கேன்? என்னடா இது, அரங்கேற்றம் பிரமிளா மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆர்டிஸ்ட் மயக்கம் தெரிஞ்சு போச்சு. கேமரா ஆன் பண்ணு, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்டிஸ்ட், கேமரா, ஷூட்டிங்கா? அட பாவிகளா, டாக்டர் பிரசாத்துக்கும் போதே எனக்கு மைல்டா ஒரு டவுட் வந்துச்சேயா. இத பாரு, 50,000 ரூபாய் தரேன். ஜஸ்ட் 1 hour எங்களோட ஒத்துழைச்சனா போதும். 1 hour? அதெல்லாம் கஷ்டம்டா. டேய், நான் மெட்ராஸ்க்கு வந்து பண்ணாது இது ஒரு காரியம் தான்டா. இதையும் பண்ண வச்சிடாதீங்கடா. நல்ல ஃபேமிலில பிறந்த விட்டாரா அது.
போலீஸ் சீக்கிரம் ஓடுங்க போலீஸ் சீக்கிரம் ஐயோ போலீஸ் வந்துருச்சா ஆகா மாட்டிக்கிட்டதே 11 மணி காட்சி போஸ்டர் மாதிரி என்ன ஆக்கிட்டானே ஐயோ ஐயோ உள்பா அப்படியே கட்ட விட்டானே ஐயோ டாக்டர் என் டவுசரை கொடுங்க அதுக்குள்ள இப்ப நேரம் போலீஸ் வந்துட்டு இருக்கேன் ஐயோ போலீஸ் வரட்டு என்ன பண்றது இந்த கும்பலோட சேர்ந்து படுத்துக்க வேண்டியதான் படுத்துக்கோ ஐயோ இப்படி பிச்சைக்காரங்களோட படுக்கிற அளவுக்கு நான் வந்துட்டேனே என்ன இது செத்த எலி நாத்தம் அடிக்குதே ஐயோ பேய் ஃபாதரு இவர் ஏன் இங்க வந்து படுத்து தொலைச்சாரு ரொம்ப வேக்குதுடா என் ரூம்ல ஃபேன் வேலை செய்யலடா நீயே பென்ஷன் கேஸ் உனக்கே வேலை கிடையாது அப்புறம் ஃபேன் எப்படி வேலை செய்யும் எம்மா நாத்தம் தாங்க முடியாமா ஒரு ரூம் ஸ்ப்ரே இருந்தா கொண்டாந்து அடிமா டேய் நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது கடகடியா ஏறி அமுல் ஸ்ப்ரே வாங்க கியூல நின்னவன்டா எனக்கே ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறேன்னு சொல்றேன் இப்ப நீ கிளம்பி போறியா இல்ல நான் பேகான் ஸ்ப்ரே அடிச்சிட்டு சாகட்டுமா எம்மா அப்பு கப்பு தாங்க முடியலம்மா என்னால சார் சார் இந்த சென்னை பட்டணத்துல எனக்கு ஹெல்ப் பண்ண முதல் மனுஷன் நீங்க தான் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நோ மனுஷன் உங்க கையை கொஞ்சம் கொடுங்க சார் கையை கொடுங்க சார் கொடுங்க சார் ஏன் சார் தாராளமா முழு கையும் கொடுத்தா என்ன சார் நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன் என்ன சார் சொல்றீங்க நீங்க இருக்கிறதே அவ்வளவுதான் சார் அப்படின்னா அப்பா தங்களை அன்புடன் வரவேற்குது எங்கடா வரவேற்குது பணத்தோட வந்த என்ன பாவாடையோட நிறுத்திருச்சா இந்த சென்னை பட்டணம் ஐயோ சிவானி எங்கடா இருக்கிற நான் உன்னை தேடுறேன்டா சிவானி எங்க இருக்க சிவான் போர்ட்ல சாணி அடிச்சிட்டு இருக்கான் இப்பதாப்பா சாணியடி சித்தரு அந்த சிவபெருமானே தேடிட்டு இருக்காரு டேய் திருட்டு பைக்கு தானே இது கரெக்டா கண்டுபிடிச்சாரு சாமி எங்க இருந்து வந்திருக்காரு இமயமலையில இருந்து வந்திருக்கதா பேசிக்கிறாங்க எத்தனை வருஷமா இங்க இருக்காரு 300 வருஷமா இங்கதான் இருக்காரா பார்த்தா அப்படி தெரியலையே 30 வயசு தான் தெரியுது சாமி சித்தர் உள்பாவடை கட்டியிருக்காரு அவருக்கு பாவாடை சித்தர்னு இன்னொரு பேரும் இருக்கு ஆமா சாமிக்கு என்ன காணிக்க கொடுக்கணும் பாவாடை கட்டி விட்டு பணத்தை சொருகணும் காணிக்க சொல்லுங்க காணிக்க சொல்லுங்க காணிக்க எல்லாரும் வழிவிடுங்க வழிவிடுங்க போங்க சாமி அவர் யார் மேல சாணி எடுத்து அடிக்கிறாரோ அவங்களுக்கு பணம் கொட்டும் அடிக்கிறேன்டா அடிக்கிறேன் இந்தா வாங்கிக்க மத்தவன் பேச்ச கேட்காத பெத்தவன் பேச்ச கேளு சும்மா இருக்காத யதோ கவசாக்கி அதோ மிட்சுபிஷி சௌபாக்கியா சாமி இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு பரவச நிலையா நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன் இத பரவச நிலைங்கிறாங்க சரி இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி யோ என்ன இது சலூன் எஃபெக்ட் எந்த ஊருக்கு போறீங்க மண்டகாம்பட்டிக்கு ஒரு 3 டிக்கெட் கொடு எந்த ஊர்ல இருந்து வரீங்க மண்டகாம்பட்டில இருந்து வரோம் லக்கேஜ் இருக்கா இருக்கு எங்க காட்டுங்க என்னடா இது கத்திய தூக்கி காட்டுறீங்க ஆமா நீங்க எதுக்கு மண்டகப்பட்டிக்கு போறீங்க விவசாயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு பொழுது போகல மண்டகாம்பட்டி போய் ஜாதி கலவரம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம் ஐயோ அட பாவிகளா ஏண்டா ஜாதி கலவரம் பண்றதுக்கு ஊட்டி கொடைக்கானல் டூர் போற மாதிரி கிளம்புறீங்க வர ஜாதி கலவரம் சடங்கு மாதிரி ஆயி போச்சடா உங்களுக்கு அட சை வெளியே போங்கடா சுத்தி இருக்கிற 8 பட்டியில எங்களை பத்தி கேட்டுப்பார் நல்லா தெரியும் 18 பட்டிக்கு மோஃபசல் பஸ் விடுறவங்கடா நாங்க எங்களையும் எல்லாருக்கும் நல்லா தெரியும் மகாலட்சுமி தனலட்சுமி ஜெயலட்சுமி சுபலட்சுமி ஜோதிலட்சுமி இருக்கா இந்த லொள்ளு தானே வேணாம்னு சொல்லுது அதுக்கு இல்ல எங்கெங்க போய் குரல் கொடுக்குற நம்ம பஸ் பக்கம் வரவே மாட்டேங்கிறிய நீ பஸ்ஸுக்குள்ள சுத்துறது உன் வேலை பஸ்ஸுக்கு வெளியில சுத்துறது என் வேலை உன்னை சுத்துறதும் என் வேலைதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய நீ போயா அரை டிக்கெட் இந்த பார் சரோஜா நான் பாக்குறதுக்கு அரை டிக்கெட் மாதிரி இருப்பேன் ஆனா என் வேலையெல்லாம் தர டிக்கெட் ரேஞ்சுக்கு போகும் வித்தியை பார்த்தா தானே விவரம் தெரியுமா சரோஜா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் உங்க அப்பா பேரு சப்பானியா ஏன் இல்ல சா ரோஜான்னு வச்சிருக்காரு சாங்கிறது இனிஷியலா
எனக்கு ஒரு டவுட். கேளு, கிளியர் பண்றேன். உங்க அப்பா என்ன உனக்கு கவர்மெண்ட்டுக்கு பெத்து போட்டாரு? ஏன் இப்படி கேக்குற? அரசுன்னு பேர் வச்சிருக்காரு. அடிச்சுட்டாலே. என்ன சரோஜா? என்ன ஒட்டி எழுச்சிட்ட? ஐயோ பென்ஸ் லைலாண்ட் மோதுன ஒரு எஃபெக்ட். நேர கொடுபடா இதெல்லாம். என்ன இல்ல கம்ப்ளீட் பர்சனாலிட்டியோட ஒருத்தன் நிக்கிறான், அவனை விட்டு புட்டு காஞ்ச மிளகாய்க்கு காக்கி சட்டை போட்ட மாதிரி சில பேர் இருக்கிறான், அவனோட தாவாங்கட்டை தடவிட்டு போறா. யாரடா நக்கல் விடுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஓட்டி. ஏய் கிழிஞ்சு போயிரு வேட்டி. பேண்ட் போடுறேன் நானு. என்னடா என்ன விசில் கொடுத்தா வண்டி எடுக்க வேண்டியதுதான். நான் driver. அதோட நிறுத்தி. பேசாத நீ. சண்டை போடாதீங்கண்ணே. ஏய் நீ யாரா குறுக்க? என்ன தெரியலையா? எப்பா எப்பா அம்மா கம்பு கூட்டுக்குள்ள சென்ட் ஃபேக்டரி வச்சிருக்கவன் வந்துட்டானே. இவன் தெரியுமா உனக்கு? இவனை நினைவிருக்கும் வரை மறக்க முடியுமா? ஏப்பா இந்த பஸ் எங்க போய் நிக்கும்? பிரேக் பிடிச்சா ஸ்டாப்ல நிக்கும், இல்லாட்டி புளியா மரத்துல மோதி நிக்கும். வந்துட்டாளுங்க கேள்வி கேக்குறது. டிக்கெட் வாங்கிருக்க, டிக்கெட் வாங்கிருக்கமா? வாங்க. தோடா என்ன கிண்டலா? அவன இந்த ஜாட மாடியா பேசின அவ்வளவுதான் போறம்போக்கு. படிச்ச ராயல் ஃபேமிலியா இருக்கும் போது இருக்கு. அம்மா நீங்க எங்கம்மா இங்க? பாருங்கம்மா கணேசன் ஒரு நாள் வரல. பஸ்ஸுக்குள்ள பாருங்க வெள்ளிக்கிழமை கசாப் கடை மாதிரி வெறிச்சோடி கிடக்குது. நானும் நாயனா கிட்ட வேற வண்டி வாங்க கேக்குறாரா? பாருங்க கீரை கொண்டாந்து இங்க வச்சிருக்காங்க இந்த பஸ்ல. நீங்க உள்ளுக்குள்ள போங்கம்மா. ஏய் நில்றா, எங்கடா போற? பிச்சை எடுக்க போறேன். சாமி பேர் சொல்லி பிச்சை எடுக்கலாமா நீ? நீ பைய வச்சிருக்க, நான் சொம்ப வச்சிருக்கிறேன். உன்னை எல்லாம் பேச விட்டு ஐயே, துண்டு. சிதம்பரம் சீர்காழி மாயவர கும்போணம். முதல்ல பஸ்ஸுக்குள்ள சுண்டல் விக்கிறது நிறுத்த சொல்லணும். உள்ள நிக்க முடியலையே. இந்தியன் கேஸ் ஃபேக்டரி இங்கதான் ஓபன் ஆகுது போல இருக்கு. ஐயா மாயவரம் போனா வண்டி எடு. நீ சொன்ன உடனே எடுக்கிறதுக்கு ஆட்டோவா டாக்ஸியா பஸ்ஸியா? விசில் கொடுத்தா எடுப்பாங்க தெரியுமா? உள்ள போய் உட்கார சொல்லுப்பா. ஐயா யாரும் தெரியல. இவ்வளவு பக்கத்துல நிக்குது பாடி கண்டு தெரியாமல இருக்கும். உள்ளதுக்கு போடியா. இவர் தான் 18 பட்டிக்கு நாட்டாம எல்லா வழக்கையும் இவர் தான் திருப்பி சொல்லிருக்காரு. ஓ இவர் தீர்ப்பெல்லாம் சொல்லுவாரா? இவர் என்ன சட்டம் படிச்சிருக்காரா? இல்ல ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்தாரா? இல்ல பெஞ்ச் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாரா? இல்ல கருப்பங்கிய போட்டுக்கிட்டு 4 கேஸ் அட்டெண்ட் பண்ணாரா? எதுவுமே கிடையாது. ஏதோ தீபாவளி பொங்கல்னா கவர்மெண்ட் கோஆப்டெக்ஸ் கண்காட்சி வச்சா அதுல 20% தள்ளுபடியில ஒரு துண்டை வாங்கி மேல போட்டுக்கிட்டா இவர் நாட்டாமையா? நாட்டாமைனா டயர் செருப்பை போட்டு வில்லு வண்டியில போக சொல்லுங்க. நாட்டாமையாவது காட்டாமையாவது. இந்த ஆமையெல்லாம் உள்ள விட்டாக்க ஆமை பூத்த வண்டி சொல்லுவாங்க என் வண்டிய. ஏய் இவர் யார் தெரியுமா? யாரு? இவர் ஊன் சொன்னாருன்னா 8 பட்டியில இருந்து தீபந்தோட வராங்க தெரியுமா? ஏன் அங்கெல்லாம் கரண்ட் கிடையாதா? ஏய் எங்க ஐயா ஒரு வார்த்தை சொன்னா 18 பட்டியில் நல்லது தெரியுமா உனக்கு? அப்படியா? குடுக்க சொல்லியா குரல? ஐயா குயா குரல. தம்பி பிரச்சனை பண்ணாதப்பா. நான் உள்ள போய் உட்கார்றேன். 9 மணிக்கு ஊருக்கு போய் சேரணும். ஆள விடுங்க. ஆமா, போடி, எப்பா? போ. எம்மாடியே. ஏய் லக்கேஜ் நெல்லு. இந்த குரலை கேட்டுத்தான் 18 பட்டியும் நடுநடுங்குச்சா? எனக்கு என்னமோ அதுல பாதி மாதிரி தான் தெரியுது. அது ஒண்ணு இல்ல. போன மாசம் ஐயாவுக்கு அடி வயித்துல ஒரு ஆபரேஷன் பண்ணி உருண்டியா ஒரு கட்டி ஏத்தானுங்க. அதுல இருந்து குரல் இப்படி ஆயி போச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுமாடா? உருண்டையா ஒரு கட்டி தான் எடுத்தாங்களா? கண்ணே ரெண்டு. என் கூட துணைக்கு வரியா? நல்ல பாலும் வெள்ளையும் தின்னுட்டு வெள்ளை வெள்ளையர்னு இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல சுத்தி மடக்கலான்னு பாக்குறியா? பாச்ச பலிக்குமா? மண்டலமா கருவாடு தின்னு மஸ்து என்ன உடம்புக்கே மாட்ட மாட்டேங்குது. எதுக்கும் உஷாரா இருக்கணும்பா. படிச்ச பொண்ணு வேற. கரெக்டா சொன்ன சரோஜா. உன் பஸ் இப்ப ரூட் மாதிரி போய்கிட்டு இருக்குது. என் கூட பாத்தீங்கன்னா அப்படியே பைபாஸ்ல போலாம். டேய் யார டிக்கெட்? முன்ன பின்ன எப்பாவது இத பாத்திருக்கியாடா? மூட்டையா லக்கேஜ் ஏத்துறவே நானு முட்டை தெரியாம இருப்பனா? என்னப்ப ஆம்பாயில் முட்டை பாத்திருப்பேன், ஆம்லெட் முட்டை பாத்திருப்பேன். இது என்ன ஸ்பெஷல் முட்டை? ஆசிட் முட்டை. ஆசிடா? இந்த கக்கூஸ்லாம் ஊத்தி கழுவுவாங்களே அதுவா? கக்கூசும் கழுவாங்க, மூஞ்சியும் கழுவாங்க. ₹1 ஒரு கோடி. சூப்பர் பம்பர் குலுக்கல். என்னங்கடா இது ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கின பஸ் மாதிரி ஆடிட்டு போறான். ஏன்பா பேருந்து மாதிரி நிக்கிற? பாண்டு இந்த ஏரியாவை காட்டு. இந்த ஏரியா எப்பயாவது உன் மூஞ்சில பாய்லர் வெடிச்சிருக்கா? இல்லாட்டி தூங்கும்போது உன் மூஞ்சில ஃபேன் விழுந்திருக்கா? இல்ல. யோ பி பாண்டு, எப்பயாவது நீ சரோஜா கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கியா? ஊத்திட்டாளே. இல்லாட்டி ஒரு மூஞ்சி இப்படி ஆகாதே. மூக்குக்கும் வாய்க்கும் வித்தியாசம் தெரியலடா சாமி. என்ன நடக்குது இங்க? முள்ளு மாட்டிக்கிச்சு தொண்டைக்குள்ளையா? ஆமா. என்ன கொடுத்தீங்க நீங்க? இட்லி கொடுத்தேன், அப்புறம் பரோட்டா கொடுத்தேன், அப்புறம் வெள்ளை சோறு கொடுத்தேன், அப்புறம் வெண்ணெய் கொடுத்தியா? அததான் முதல்ல கொடுத்தேன். அடப்பாவிகளா, வாயா இது டிஃபன் கேரியராயா? கவலைப்படாதீங்க மிஸ்டர் பி பாண்டு, நான் இருக்கிறேன்.
நீ இருப்ப இவன் இருப்பானா பாத்துருவோம். கரெக்டா சொன்ன ஓட்டி இதான் என் பிரதர். இன்னும் என் முள்ள எடுத்து போடு, அந்த முள்ள எடுத்து போடு, இன்னும் என் முள்ள எடுத்து போடு, எல்லா முள்ளையும் சேர்த்து போடு. அந்த பெரிய முள்ள என்ன பண்ற? அப்படிதான் அப்படியே வாயத்தற பச்சுக்கா